அடுத்தது குரு. அதாவது குரு தசை நடக்கும் பொழுது குருவுக்கு நட்பாக செயல்படக்கூடியது. குருவுக்கு நட்பாக செயல்படக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், சந்திரன். இந்த 3 கிரகங்களும் குருவுக்கு நட்பாக செயல்படுகிறார்கள். அப்ப குரு தசை ஒரு பொண்ணுக்கு நடக்கும் பொழுது ஒரு செவ்வாய் தசை நடக்கக்கூடிய பையனை இணைச்சால் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். சூரிய தசை நடக்கும் பொழுது அந்த பையனை இணைச்சாலும் நல்லா இருக்கும். சந்திரனுடைய தசை நடக்கும் பொழுது இணைச்சாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் அந்த குருவுக்கு சுக்கிரன் புதன் சுக்கிர தசையோ புதன் தசையோ நடக்கும் பொழுது அவர்கள் பகையாக செயல்படுவார்கள். அப்ப அதனுடைய வாழ்க்கை அந்த சிறப்பாக இருக்காது. அதை நம் கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த தசாவை ஆய்வு செய்து அதனுடைய வாழ்க்கையானது இணைக்க வேண்டும். அப்ப ஒரு பெண்ணுக்கும் பையனுக்கும் அந்யோன்ய கொடுப்பனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையில் தசா பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாகும். ஜனன கால தசா விட நடப்பு கால தசா என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு வயசுல பிறந்து 21 படிக்கட்டு 25 படிக்கட்டு கடந்ததுக்கு அப்புறம் தான் திருமண வாழ்க்கை நடைபெறுகிறது. அப்ப 25 படிக்கட்டில் நடக்கூடிய தன்மைக்கு பகையாக இருக்கக்கூடிய தசா இணைத்தால் அவருடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாக இருக்கும். இன்று கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இது போன்ற பகையுள்ள தசா நடக்கும் பொழுது இணைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையானது ஏற்றத்தாழ்வாக இருக்கும். அடுத்தது குருவுக்கு சமமாக செயல்படக்கூடியது சனி தசை. அப்ப குருவுக்கு சனி தசை நடக்கும் ஒரு பெண்ணோ பையனோ இணைக்கலாம். அதனால் ஒன்றும் பாதிப்பு பெருசாக இருக்காது. மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்து திருமண வாழ்க்கை நல்ல விதமாக அமைக்கக்கூடிய தருணம் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. அதே போல் திருமணம் என்பது மிக அற்புதமான நம் முன்னோர்கள் இந்த திருமணம் முறையாக நல்ல ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி அவர்களுக்கு ஒரு இணைவு கொடுக்கும் பொழுது அவருடைய எண்ணற்ற வாழ்க்கையில் அபரிவிதமான பண்புகளோடு ஆற்றலோடு அன்போடு அரவணைப்போடு அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி வெளிச்சமாக இருக்கக்கூடியது திருமண பொருத்தத்தில் இந்த தசா பொருத்தம். ஆகையால் எல்லோருமே இதை பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நமது ஜெய் ஆஸ்ட்ரோ தர்மபுரி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.